அதாவது அண்ணன் விஜய் அவர்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது இவர்களெல்லாம் ரசிகர்கள் கூட்டம், இந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது என்று பலரும் பலவிதமாக பேசினாங்க, கேலி சித்திரமெல்லாம் செய்தாங்க. நாங்கள் கூடி கலைகிற கூட்டம் இல்லை, தீய சக்தி திமுகவை கூண்டோடு வீழ்த்தக்கூடிய கூட்டம் என்று மக்கள் சக்தியோடு நாங்கள் நிரூபிச்சிட்டோம். அதை கொண்டாடும் விதமாகத்தான் இன்று தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர இருக்கிறாங்க, பதவியேற்க இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டிற்கான ஒரு பெரும் திருவிழா, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கான ஒரு பொங்கலாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா தமிழ்நாட்டின் தவப்புதல்வன் தமிழ் மகன் ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்திருக்கிறாரு. அதை நாங்கள் மட்டும் கிடையாது, தமிழக வெற்றி கழகம் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் இதை ஒரு ஆரவாரமாக கொண்டாடி வர்றாங்க. மன நிறைவாக இருக்குது. காங்கிரஸ், அதுக்கப்புறம் விசிகா, இந்த மாதிரி பல கட்சியினர் திமுகலேருந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மக்கள் ஒரு பக்கம் அரசு புரிசலாக பேசிக்கிட்டு இருக்காங்க, கடுமையான விமர்சனம் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பதில் வச்சுருக்கீங்க? அதாவது பொது வாழ்க்கை என்றால் விமர்சனங்கள் வரதான் செய்யும். போற்றுவோர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும். எங்களுடைய பணி என்பது மக்கள் பணி. மக்களுக்காக நல்லது செய்யணும், மக்களுக்காக சேவை செய்யணும். அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு மண் என்பது ஒரு முற்போக்கு மண், சமூக நீதி மண், சமத்துவ மண். இந்த மண்ணில் மதவாதமோ சாதியவாதமோ பிளவுவாதமோ இந்த தமிழ்நாடு சொக்கு நூறாக உடைந்து விடக்கூடாது என்பதில் தலைவர் தெளிவாக இருக்கிறார். அதனால தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ உணர்வோடு மிக சிறப்பான ஒரு சமத்துவ ஆட்சியை தலைவர் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. அதனால் இது ஒரு மக்களுக்கான ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, சமத்துவ ஆட்சியாக இருக்கும். இந்த தருணத்தில் தமிழக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கோடான கோடி நன்றி, பாதம் தொட்ட நன்றி.